வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு வெற்றிஸ் டைரி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கரெக்ட் வந்து ஏர்போர்ட்டில் தான் வந்து இருக்கேன். என்னடா வெற்றி திடீர்னு ஏர்போர்ட் வந்திருக்கு அப்படின்னா, ஒரு வருத்தமான செய்தின்னு சொல்லலாம், அது ஒரு சந்தோஷம்னு சொல்லலாம். அது எப்படி எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது இல்லையா. ஸோ இதான் வந்து என்னென்னா, ஐ எம் பேக் டு சவுதி. ஸோ ஜாபுக்காக திரும்ப வந்து சவுதி போகிற நிலமை கொஞ்சம் சூழ்நிலைகள் காரணமாக கிளம்ப வேண்டியதாக போயிடுச்சு. ஃபைனலாக வந்து போர்டிங் வந்து போயிட்டு வந்துட்டேன். என்னோடய ரிலேட்டிவ்லாம் என்னை வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. பழைய மாதிரியான வெளிநாட்டு வாழ்க்கை, உறவினர்கள் எல்லாரையும் பிரிஞ்சு குறுகிய காலத்துக்காக தான் நான் போகிறேன். ஸோ ஷார்ட் டைமில் திரும்ப நம்ம இந்தியாவுக்கு வந்து வருவேன். ஸோ அந்த நம்ம சேனல்லே கண்டினியூ அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ குறுகிய காலங்கள் தான். ஸோ ஓகே கைஸ், இப்போ நான் இருக்கிறது வந்து சென்னை ஏர்போர்ட்டில். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ளை பண்ண போகிறது ஓமன் ஏரில் வந்து ஃப்ளை பண்ண போகிறேன். அதுக்கான போர்டிங் பாஸ் எல்லாமே வந்து வாங்கியாச்சு. ஸோ போர்டிங் முடிச்சுட்டு நம்ம ஓமன் ஏருக்குள்ளே போயிட்டு சவுதி, அதாவது ஓமன்லேருந்து மஸ்கட் போகணும், மஸ்கட்லேருந்து சவுதி ரியாத் போயிட்டு அதை எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ போர்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம போகக்கூடிய ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா அங்கே நிற்கிது பாருங்க, அதுதான் ஓமன் ஏர். கிட்ட போய் பார்க்கலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ ஓமனுக்கு வந்து வந்துட்டோம். ஓமனில் ரீச் ஆகி ஏர்போர்ட்டில் வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம வந்த ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா ஓமன், சென்னை டு ஓமன், ஓமன் டு ரியாத். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து எமிரேஷனில் முடிச்சுட்டு ரியாத் போயிடலாம். எடுத்து ஒரு வருஷம் எடுத்த டிக்கெட்டு. சரி, நம்ம ஊர் பக்கம் தான். அவங்க வந்து ஒரு இடத்து 35 ரூபாய் எடுத்து நிறைய தரணும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓமன் இந்த மஸ்கட் ஏர்போர்ட்லேருந்து ரியாத்துக்கு ஸோ அதர் ஃப்ளைட்டுக்கு போயிட்டுருக்கோம். இது வித்தின் 1 hour தான் இதுக்கு டைமு. ஏர்போர்ட்டை சுற்றி வந்து செக்இன் பண்ணிவிட்டு உள்ளே வந்தாச்சு. இப்போ இந்த அடுத்த ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா ஏறிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ அந்த ஃப்ளைட்டு உள்ளே போயிட்டு ரியாத்துக்கு போய் நம்ம இப்போ வந்து ரியாத் ஏர்போர்ட்டை வந்து ஃபைனலாக ரீச் பண்ணிட்டோம். நம்ம வேலைக்கு வந்திருக்கக்கூடிய ஊர் வந்து இதுதான், சவுதி அரேபியா ரியாத் கிங் காலித் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இங்கே ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து நம்மளோட லக்கேஜ் எல்லாமே வந்து வந்துடும். எல்லாம் போயிட்டு இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வெளில போகிறப்ப லக்கேஜ் எடுத்துகிட்டு வெளில போயிடலாம். ஏர்போர்ட்டை உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள். நம்ம வந்து இப்போ லக்கேஜ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு லக்கேஜ் பார்த்தீங்கன்னா அங்கே எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வெளில ஏர்போர்ட்டுக்கு வெளியில் வந்துட்டோம். இந்த ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்கவுங்க யார் யாரை வந்து பிக்கப் பண்ணணுமோ எல்லாம் பிக்கப் பண்ணிட்டு போவாங்க. இங்கே ஒவ்வொரு பில்லர் வந்து இருக்கும். ஸோ பில்லரில் வந்து நம்பர் போட்டிருக்கோம். நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணி டிரைவர் யாராவது வராங்கன்னா அவங்ககிட்ட இந்த மாதிரி வந்து பில்லர் நம்பர் வந்து சொல்லணும். இந்த நம்பர் சொன்னால் அந்த நம்பர் நம்ம வெயிட் பண்ணோன்னா அவங்க வந்து பிக்கப் பண்ணிட்டு போனாங்க. இப்போ எங்கள் கம்பெனி டிரைவருக்கு நான் வந்து கடைசி பில்லர் 20ஆம் நம்பர் பில்லர் பாருங்க, இந்த மேலே 20 தெரியுதா? ஸோ அந்த 20ஆம் நம்பர் பில்லரில் வந்து வெயிட் பண்ணி வந்து பிக்கப் பண்ணிட்டு போவார். ஸோ இப்போ இங்கே டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நைட்டு 9 மணி ஆகுது. ஃப்ளைட்டு லேண்டிங் ஆனது 8 மணி. இந்த 1 hour லக்கேஜ் எடுக்க இமிக்ரேஷன் எல்லாம் முடிச்சு லக்கேஜ் எடுக்கிறது 1 hour ஆகிட்டு. ஸோ இந்த 9 மணிங்கிறது நம்ம ஊருக்கு இப்போ டைம் வந்து கரெக்டாக ஒரு 11 ஆகும். 2.5 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் இந்த சவுதிக்கும் நம்ம ஊருக்கும். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து டிரைவர் வரணும், அவங்க கூப்பிட்டு கம்பெனிக்கு போவாங்க. சரி, ஓகே கைஸ், இது வரைக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஜேர்னி வந்து நீங்கள் பார்த்த உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நான் ரூமுக்கெலாம் போய்ட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பாய், டாட்டா.